السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. صدق الله العلي العظيم. وقال النبي سيدنا رسول الله صلى الله عليه وسلم: الصلاة معراج المؤمنين، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடனுமாகிய ஏக வல்லவன் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு என்னுடைய பயானை ஆரம்பம் செய்கிறேன். அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவன் தனித்தவன், அவன் இணை துணையற்றவன், அவன் ஏகன், அவன் சகல காரியங்களை செய்யும் சக்தி உள்ளவன். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது. அவன் யார் மூலமாகவும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அந்த அல்லாஹ்வுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இதேற்றமும் மனித கூடியல் அனைவர்களுக்கும் தலைவராக, மக்கத்து வேந்தராய், மதீனத்து மாமந்தராய், ஏழைகளின் அரசனாய், நற்குணங்களால் நகை போடப்பட்ட நாதர் கண்மணி ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணுவும் தவறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியூன்கள், தபா தாபியீன்கள், இன்னும் கியாமத் நாள் வரைக்கும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் பின்பற்றி வாழ்கிறார்களோ அத்துணை முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் இருபாளர்கள் மீதிலும் அல்லாஹ் தன்னுடைய ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இரேற்றத்தையும் அல்லாஹ் சொல்லித்தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கொஞ்ச கால வாழ்க்கையை தந்து மனிதர்களாகிய எங்களை அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பம் கொஞ்ச காலம்தான். அது 40 வருஷமாக இருக்கலாம், 50 வருஷமாக இருக்கலாம், 60 வருஷமாக இருக்கலாம். எத்தனை வருடங்கள் உலகத்தில் வாழ்கிறோமோ அத்துணை வருடங்களும் நன்மைகள் செய்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு மரணிக்க வேண்டும். உலகத்தில் 20 வருடம் வாழ்வது பெருமை அல்ல. 30 வருடம் வாழ்ந்தேன், 40 வருடம் உலகத்தில் வாழ்கிறேன், 50 வருடங்கள் உலகத்தில் வாழ்கிறேன், 50 வருடம் உலகத்தில் வாழ்ந்து நல்ல பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்து நல்ல கணவன்மார்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தேன், நல்ல வீடு கட்டி கொடுத்தேன், நல்ல வளவலை வாங்கி கொடுத்தேன், வாகனங்களை வாங்கி கொடுத்தேன். இது மனிதனுடைய பெருமதியான விடயங்கள் கிடையாது. இது
இந்த விடயங்கள் அனைத்துமே உலகத்தோட முடிந்து போய்விடும். முடியாத ஒன்றுதான், இந்த உலகத்துல யாரு அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்கிறாரோ, அல்லாஹ்வுக்காக வேண்டி சொர்க்கத்துக்காக வேண்டி ஒரு மனிதனுக்கு மவுத் இருக்கிறது என்று நினைச்சு யார் உலகத்துல ஏற்பாடுகள் செய்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான புத்திசாலிகள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உலகத்தில படிச்சவன் புத்திசாலி கிடையாது, உலகத்தில டாக்டர் புத்திசாலி கிடையாது, உலகத்தில இன்ஜினியர் புத்திசாலி கிடையாது, உலகத்தில ஆசிரியர்கள் புத்திசாலிகள் கிடையாது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உண்மையான புத்திசாலி யார் தெரியுமா? அல் கைஸ் மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மவுத். மௌத்துக்கு பின்னால எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறதுன்னு நினைச்சு உலகத்தில யாரு அதற்குரிய ஏற்பாடு செய்வார்களோ அவர்கள்தான் புத்திசாலிகள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் உலகத்துல 20 வருடம் வாழ்ந்திருக்கிறேன், 40 வருடம் வாழ்ந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில ஒரு நாள் கூட தொழுகை இல்லண்டா, என்னுடைய வாழ்க்கையில ஒரு நாள் கூட குர்ஆன் ஓத தெரியலண்டா, உலகத்துல வாழ்வது வீண். உலகத்துல படைக்கப்பட்டோம் ஆகிரத்துக்காக வேண்டிதான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்துன்யா குலிக்தும் வ அன்தும் குலிக்தும் லில் ஆஹிரா. உலகத்துக்காக வேண்டி நீங்க படைக்கப்படல, உலகம் உங்களுக்காக வேண்டி படைக்கப்பட்டது. நீங்கள் படைக்கப்பட்டது ஆகிரத்துடைய வாழ்க்கைய தயார் செய்வதற்காக வேண்டிதான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லி காட்டினாங்க. அது மாத்திரமல்லாமல் அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லி காட்டுகிறான், உலகம் அற்பமானது, உலகம் சொற்பமானது, உலகம் அழுங்கி போய்விடக் கூடியது, உலகத்தில் உள்ள ஒவ்வொன்றும் நிரந்தரமானது கிடையாது, உலகத்தில் ஒவ்வொன்றும் நிரந்தரம் அற்றதுதான். உலகத்தில் ஒவ்வொன்றும் நான் போட்டிருக்க கூடிய ஆடை அது எனக்கு சொந்தமானது அல்ல, நான் இருக்கக்கூடிய வீடு அது எனக்கு சொந்தமானது அல்ல, நான் ஓடக்கூடிய வாகனம் அது எனக்கு சொந்தமானது அல்ல, எல்லாம் அழிந்து போகக்கூடியது. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு கணம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். உலகம் உண்மையானதாக இருந்தா, உலகம் உண்மையானதாக இருந்தா உலகத்தில நோய்கள் வராது, உலகத்துல எக்ஸரம் நடக்காது, உலகத்துல கவலை வராது, உலகத்துல கஷ்டம் வராது. உலகத்துல வாலிபத்துல இருந்தவன் வயோதிபமாக மாறுகிறான், வயோதிபமாக இருந்தவன் கடைசி காலம் சக்கராத்தை அடைந்து நோயாளியாக படுத்த படுக்கையோட மனிதன் மாறிவிடுகிறான். கண்ணுக்கு முன்னால் விளங்குகிறது உலகம் அற்பமானது, உலகம் சொற்பமானது, உலகம் அழிந்து போகக்கூடியது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆதமுடைய மகன் மரணித்தால் 3 விடயங்கள் தான் பின்தொடரும், மற்ற எல்லாமே துண்டிக்கப்பட்டு விடும் என்றார்கள் எங்கள் கோமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னார்கள், இதா மாத இப்னு ஆதம் இன் கத அமலுஹு இல்லா மின் ஸலாத். ஆதமுடைய மகன் மரணித்தால் 3 விடயங்கள் தான் பின்தொடரும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது சொன்னார்கள், வலதுன் ஸாலிஹுன் யதூலா, வலதுன் ஸாலிஹுன் யதூலா. தான் பெற்றெடுத்த பிள்ளைகள் தனக்காக வேண்டி செய்யக்கூடிய துஆ. நல்ல பிள்ளைகளை பெற்றெடுத்தோம், அந்த பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்து விட்டு ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தை விட்டு மரணிக்க வேண்டும். பைக்கல் வாங்கி கொடுக்கணும் தான், இல்லை என்று சொல்ல வரல்ல. வீடு கட்டி கொடுக்கணும் தான், இல்லை என்று சொல்ல வரல்ல. அதோடையும் சேர்த்து மார்க்க கல்வியையும் கொஞ்சம் கொடுங்க அன்பான பெற்றோர்களை. இரக்கமாக சொல்கிறேன், இரக்கமாக சொல்கிறேன். உங்கள ஒருத்தனாக இருந்து நான் பேசுகிறேன், அன்பாக கேட்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? சக்கராத்துல கஷ்டப்பட்டு விடக்கூடாது. என்னுடைய மௌத்துக்கு பின்னால கபருடைய வாழ்க்கை, தனிமையுடைய வாழ்க்கை, இருட்டடைஞ்ச வாழ்க்கை, புழு பூச்சிக்கு நிறைந்த வாழ்க்கை, தனிமையுடைய வாழ்க்கை. அங்க யாரும் எமக்கு உதவி செய்ய போவது கிடையாது. கியாமத்துடைய நாளையில
யாரும் எமக்கு உதவி செய்ய போவது கிடையாது. உலகத்தில நான் கடனாக இருக்கிறேன், உலகத்தில நான் கஷ்டமாக இருக்கிறேன், உலகத்தில் நான் பிரச்சனையாக இருக்கிறேன், யாராவது வந்து எங்களுக்கு உதவி செய்வாங்கதான். நான் ஜெயிலில் அடப்பட்டுட்டேன், யாரையாவது எங்களுடைய குடும்பத்தார்கள் ஒரு லோயரை பிடிச்சி ஒரு சல்லி கொஞ்சத்தை கொடுத்து என்னுடைய மகன் ஜெயிலில் அடப்பட்டிருக்கிறாரு, கொஞ்சம் சல்லிய கொடுத்து அவரை வெளியால எடுங்கன்னு சொல்லுவோம். அது உலகத்துடைய கவலைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி செய்வாங்க. ஆகிரத்துடைய பிரச்சனைகள் என்று வரும்போது, கபருடைய பிரச்சனை என்று வரும்போது, மஹ்ஷர் என்று பிரச்சனைகள் வரும்போது உதவி செய்ய யாரும் வரமாட்டாங்க. அதனாலதான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நல்ல குழந்தையை பெற்றெடுத்து பெற்றோர்களுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய குழந்தைகளை இந்த உலகத்தில விட்டு விட்டு நீங்கள் மரணித்து விட்டீர்கள், உங்களுக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள். பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக வேண்டி துஆ செய்தார்கள். அந்த துஆ உங்களுடைய கபருக்கு வரும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவதாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சதகத்துன் ஜாரியா. சதகத்துன் ஜாரியா, ஒரு சதக்கா ஒன்ற தான தர்மமாக கொடுத்தீங்க. ஒரு பள்ளிக்கு ஃபேனை வாங்கி கொடுக்கறது சதகத்துன் ஜாரியா. இல்லாதவர்களுக்கு தண்ணி எடுத்து கொடுத்தீங்க, சதகத்துன் ஜாரியா. இல்லாதவர்களுக்கு கிணத்தை கட்டி கொடுத்தீங்க, சதகத்துன் ஜாரியா. ஏழை பிள்ளைக்கு திருமணம் முடித்து வைத்தீங்க, சதகத்துன் ஜாரியா. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படியான விடயங்களின் மூலமாக உங்களுடைய கபருக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணாவதாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், செய்யக்கூடிய நல்ல அமல்கள் மாத்திரம்தான் கபருக்கு வரும். செய்யக்கூடிய நல்ல அமல்கள் மாத்திரம்தான் கபருக்கு வரும். இத்தனை பெண்கள் இந்த பயானுக்கு வந்திருக்கிறாங்க. எத்தனையோ பெண்கள் வெளியால மார்க்கம் இல்லாம, இஸ்லாம் இல்லாம, தொழுகை இல்லாம, நோன்பு இல்லாம, ஜகாத் இல்லாம, ஹஜ்ஜி இல்லாம எத்தனையோ முஸ்லிமான பெண்கள் வெளியால வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சொல்லிக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுக்கணும். நான் சொர்க்கவாதியாக மாறிட்டேன், ஒரே குடும்பத்துக்குள்ள நானா தம்பி சகோதரன் சகோதரி என்று வாழக்கூடிய அந்த குடும்பத்துக்குள்ள அன்பான தாய்மார்களே, நான் சொர்க்கம் போயிட்டேன், என்னுடைய நானா நரகம் போவானாக இருந்தா தாங்கிக் கொள்ள முடியுமா? தாங்கிக் கொள்ள முடியுமா? உலகத்தில நான் நல்லவனாக இருக்கிறேன், செல்வந்தனாக இருக்கிறேன், என்னுடைய தம்பி ஏழையாக இருக்கிறான், தாங்க முடியுமா? எங்களுக்கு தாங்க முடியுமா? பணத்தை கொடுக்கிறோமா இல்லையா? கஷ்டத்தை போக்குறோமா இல்லையா? நோயென்று வந்தால் வைத்தியசாலை கொண்டு போய் வைத்து அதற்குரிய சிகிச்சையை செய்கிறோமா இல்லையா? அந்த நோயை குணமாக்குவதற்கு எவ்வளவோ முயற்சியை செய்கிறோம். ஆனா நாங்க சொர்க்கம் போனதுக்கு பின்னால் எங்களுடைய நானா இல்லாட்டி எங்களுடைய தங்கச்சி நரகம் போனால் எங்களால் தாங்க முடியுமா? தாங்க முடியாதே. அதனாலதான் உலகத்துல நல்ல அமல்கள் மட்டும் செய்துவிட்டு உலகத்துல வாழணும். நல்ல அமல்கள் செய்வதென்றால் கொஞ்சம் கஷ்டம்தான். நல்ல அமல்கள் செய்வதென்றால் கொஞ்சம் கஷ்டம்தான். தியாகம் செய்ய வேண்டும். ஒரு மனிதன் எவ்வளவோ கஷ்டத்துக்கு பின்னால்தான் அறுவடை செய்து அந்த அறுவடையின் மூலமாக நெல்லை அறுவடை செய்கிறான். எவ்வளவு கஷ்டப்படணும். மழையண்டு பார்க்காமல், வெயிலண்டு பார்க்காமல், வெள்ளமண்டு பார்க்காமல், வியர்வை என்று பார்க்காமல், சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல் எவ்வளவோ கஷ்டப்பட்டதற்கு பின்னால ஒரு மனிதன் விவசாயம் செய்து அந்த விவசாயத்துக்கு பின்னால ஒரு 50 மூட அல்லது 100 மூட நெல் கிடைக்குதுண்டா எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த நெல்லை எடுத்திருப்பான். சற்று சிந்திச்சு பாருங்க. சொர்க்கத்தை லேசாக அடைய முடியுமா? ஷைத்தான் வந்து கொண்டே இருக்கான் உள்ளத்தில. பயானுக்கு போறா இல்லையா? ஹசரத் பயான் என்று
2-3 தரம் ரஹ்மான் பள்ளியில அறிவிச்சாங்க, மைக்கில் அறிவிச்சாங்க, பயானுக்கு போறா இல்லையா? கல்யாண ஃபங்க்ஷனும் இருக்கு, கல்யாண ஃபங்க்ஷனும் இருக்கு. அந்த வீடு ஓபன் பண்றாங்களாம், போகணுமா? இங்க கடையை ஓபன் பண்றாங்களாம், அங்க ஆட்டாவுல அந்த இடத்துக்கு போய் சுத்தி பார்த்துட்டு வரணுமா? பயானண்டு அறிவிச்சாங்க, பயானுக்கு போகணுமா இல்லையா? சைத்தான் உள்ளத்துல போடுவான், சைத்தான் உள்ளத்துல போட்டு கொண்டே இருப்பான். ஃபலா தலூமூனி வலூமு அன்ஃபுஸகும். சைத்தான் கியாமத்துல வந்து சொல்வான், நான் பயானுக்கு இவங்க போறதுக்கு நான் தடுக்கல. எப்படி சொல்வான் சைத்தான்? பயானுக்கு இவங்க போறதுக்கு, இவங்க தொழுகிறதுக்கு, நோன்பு பிடிப்பதற்கு, நல்ல அமல்களை செய்வதற்கு நான் இவர்களை தடுக்கல. ஃபலா தலூமூனி வலூமு அன்ஃபுஸகும். நீங்க என்ன பழிக்காதீங்க, உங்களை நீங்களே பழிச்சு கொள்ளுங்க. சைத்தான் அங்க கியாமத்துல வந்து நம்மளை மாட்டி விட்டு அவன் போயிடுவான். அதனால உள்ளந்தான் கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, உள்ளந்தான். வாங்க சொல்லப்பட்டா முசல்லாவை எடுங்க, முசல்லாவை எடுங்க. ஒவ்வொரு வீடுகள்லையும் தனி ரூம் வைத்துக் கொள்ளுங்க. அந்த ரூமுக்குள்ள எங்களுடைய சின்ன பிள்ளைகளை யாரும் அனுப்புறல்ல. இப்படி நீயத்து வைங்கள இன்ஷா அல்லாஹ், இப்படி நீயத்து வைங்க இன்ஷா அல்லாஹ். இந்த பயான்ல இருந்து கேட்கப்படக்கூடிய ஒவ்வொன்றையும் வாழ்க்கையில எடுத்து நடப்பதற்கு வல்ல ரஹ்மான் எங்கள் அனைவர்களுக்கும் தௌபி செய்வானாக. பாவத்தை விட்டு விலகி நன்மைய அதிகம் செய்யக்கூடிய கூட்டத்துல எங்களையும் யா அல்லாஹ் நீ சேர்த்து விடுவாயா. இப்படி நீயத்து வைங்க, என்னுடைய வீட்டுல தனியொரு அறை ஒன்றை வைத்து அந்த அறை தொழுவதற்கு மாத்திரம்தான் யூஸ் பண்ணி படுறேன். அந்த ரூமுக்குள்ள சின்ன பிள்ளைகளை நீங்க அனுப்பினீங்கண்டா சிறுநீர் கழிப்பாங்க, திரும்ப சுத்தம் செய்யணும். திரும்ப சுத்தம் செய்ததற்கு பின்னால திரும்ப சிறுநீர் கழிப்பாங்க. அதனால சின்ன பிள்ளைகளை அனுப்ப வேண்டாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய வீட்டுக்குள்ள தனி ஒரு அறை ஒன்று வைங்க. தான் தொழுதோ என்னுடைய தேவைகளை ரப்பிடத்துல கேட்டுதான் அடைவேன் என்ற நீயத்தை ஒவ்வொருத்தரும் வெங்க. அன்பான பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாவை மறந்து அல்லாவால படைக்கப்பட்ட அடியார்களிடத்துல கையேந்தி கேட்கிறோம். 5000 ரூபா தா, 10,000 ரூபா தா, 20,000 தா, 30,000 தா, 1,00,000 தா, 2,00,000 தா. என்னுடைய மகளுக்கு கல்யாணம் வைத்திருக்கிறேன், யாரிடம் கேட்கிற? கஷ்டமா இருக்கு, குடும்பத்திட்ட போறோம், கையேந்திரோம், உதவி செய்ய கையேந்திரோம். படைத்த ரப்புல் ஆலமீன் இடத்துல கையேந்தி கேட்டிருக்கிறோமா? படைத்தவனிடத்துல கையேந்தி கேட்டிருக்கிறோம்? அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, சற்று சிந்தனை செய்து பாருங்க. உலகத்தை படைத்தவன் அல்லாஹ், முழு உலகத்துக்குமே சாப்பாடு அளிக்கக்கூடியவன் அவன். முழு மனித கோடிகள் அனைவர்களுக்கும் சாப்பாடு அளிக்கக்கூடியவன் அவன். காலையில் பறவைகள் பறக்கிறது, மாலை ஆகினதும் வயிறை புசித்து கொண்டு வயிறார நிரம்பி மாலையை கூட்டுக்குள்ள வந்து அடைகிறதண்டா அல்லாஹ் சாப்பாட கொடுக்கிறானா இல்லையா? நாங்க சாப்பாடு கொடுக்கிறோமா பறவைகளுக்கு? கடலில் உள்ள மீன்களுக்கு நாங்க சாப்பாடு கொடுக்கிறோமா? அல்லாஹ் கொடுக்கிறானா? காட்டில் உள்ள பிராணிகள் மாடுகளுக்கு நாங்க சாப்பாடு கொடுக்கிறோமா? அல்லாஹ் சாப்பாடு கொடுக்கிறானா? கையேந்துவோம், தொழுதுட்டு லுஹர தொழுதுட்டு, அசர தொழுதுட்டு, மகரிப தொழுதுட்டு, இஷாவ தொழுதுட்டு சுபஹு தொழ வேண்டும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுபஹுடைய அதான் கேட்டு எந்த பெண்மணிகள் வீட்டுல தூங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த வீடு முசீபத் அடிக்கும் என்றார்கள், தரித்திரம் பிடிக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தங்கம் வெள்ளி இருந்தாலும் அந்த வீட்டுக்குள் முசீபத் அடிக்கும் என்றார்கள் எங்கள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தொழுகையை உற்றாதீங்க,
நல் அமல்களின் பக்கம் விரைவோம். எவ்வளவு காலம் வாழ போறோம் என்று தெரியாத அன்பான தாய்மார்களே, நல்லா இருந்த மனுஷரு தலைவலி என்றுதான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன, நல்லா இருந்த மனுஷரு தலைவலி என்றுதான் கொண்டு போன, நாளைக்கு ஜனாசாவாக வீட்டுக்கு வருகிறார். நல்லா பைக்கல்ல போன ஒரு மனிதர் எக்ஸர்னண்டு, அதே இடத்துல மவுத். மவுத்துக்கு வரையறை கிடையாது. வாப்பா முன்னால போ, மகன் பின்னால போ, மகன் முன்னால போ, பேரன் பின்னால போ, அப்படி என்று மவுத்துக்கு வரையறை கிடையாது. கல்யாணம் முடிச்சோம். கல்யாணம் முடிச்சதற்கு பின்னால் வாப்பாவுக்கு பின்னால மகன் பிறக்கிறாரு, மகனுக்கு அடுத்ததாக மகன் பிறக்கிறாரு, அதற்கு பின்னால் பேரப்பிள்ளைகள் என்று பிறப்பதற்கு ஓடர் இருக்கிறது. அல்லாட்ட போகுவதற்கு ஓடர் கிடையாது. குழந்தை 6 மாதம் 8 மாதம் பிறந்து 6 மாதம் 8 மாதம் மௌத் என்று கேள்விப்படுறோமா இல்லையா? கேள்விப்படுறோமா இல்லையா? அன்பான பெற்றோர்களே, இரக்கமாக கேட்டுக்கொள்கிறேன். ஒரு தாயுடைய வயிற்றுக்குள் குழந்தை சிசுவாக கருவாக இருக்கும் பொழுது அந்த குழந்தை மவுத் கேள்விப்படுறோமா இல்லையா? சிறு வயதில் 10 வயசு 15 வயசு 20 வயசு மவுத்தண்டு கேள்விப்படுறோமா இல்லையா? கடல் இழுத்து கொண்டு போயிட்டாம். 20 வயசு ஓயிலேயில் படிக்கிற மாணவன், நல்ல கெட்டிக்காரன், குளிக்க போனார். ஒரு அலை ஒன்று வந்தது, அந்த அலையோட போனார். அடுத்த அண்டைக்கு மையத்தாக வெளியால வருகிறாரு. அன்பான பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நன்மையும் பக்கம் விரைவோம். அல்லாஹ் அடிக்கடி கேட்போம். எங்களுடைய தேவைகள் நிறைய தேவைகள் இருக்கிறது. சொர்க்கத்துடைய தேவை, நரகத்துடைய தேவை, கபருடைய தேவை, மஹ்ஷருடைய தேவை, உலகத்துடைய தேவை, ஆখিরাத்துடைய தேவை, சாப்பாட்டுடைய தேவை, எல்லாத்துடைய தேவையையும் ரப்பிடத்துல முன்வைப்போம். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஃபிர்ரு இலல்லாஹ், என்னின் பக்கம் ஓடி வாங்கண்டு அல்லாஹ் சொல்கிறான். ஓடி போகக்கூடிய ஒரு மாதம் தான் ரஜபுடைய மாதம். விடயத்துக்குள் வருகிறேன். என்னுடைய தலைப்புக்குள்ள இப்ப வருகிறேன். என்னுடைய தலைப்ப ஆரம்பத்திலேயே நான் சொல்லியிருந்தேன்டா, என்னுடைய பயான் தலைப்போட முடிந்து போயிருக்கும், என்னென்றும் உங்களுக்கு வழங்கியிருக்காது. இப்பொழுதுதான் நான் விடயத்துக்குள் வருகிறேன். நாங்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய ஒரு மாதம்தான் சங்கையான, கண்ணியமான, மகத்துவமான ஒரு மாதம்தான் ரஜபுடைய மாதம். கவனமாக கேளுங்க, சில சம்பவங்கள் வரும். என்னுடைய தலைப்பே, இந்த பயானுடைய என்னுடைய தலைப்பே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வானங்களுக்கு மேலால சென்று மியராஜ், இஸ்ரா, விண்வெளி பயணம் சென்று தொழுகையை கொண்டு வந்த ஒரு மாதம்தான் இந்த ரஜபுடைய மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கிருந்து போனாங்க, எப்படி போனாங்க, மேல போவதற்குரிய காரணம் என்ன, என்னத்துல போனாங்க, என்னென்னதை கண்டாங்க, சுருக்கமாக உருக்கமாக இந்த குறுகிய நேரத்துக்குள்ள இந்த விடயங்களை பார்ப்போம். அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் இந்த பயானை கேட்டு வாழ்க்கையில எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. நாங்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் ரஜபுடைய மாதம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுதோ, எப்பொழுதோ இந்த வானங்கள் பூமியில் படைக்கப்பட்டதோ அந்த நாள்ல இருந்தே 12 மாதங்களையும் படைத்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். 12 மாதங்களையும் படைத்து விட்டவன் என்று சொல்லுகிற அல்லாஹ் இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இந்த 12 மாதங்கள் இருக்கிறதே, இந்த 12 மாதங்களையும் படைத்துட்டோம் என்று அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் சொன்னது இஸ்லாமிய மாதங்கள் 12. எத்தனை பேருக்கு தெரியும்?
எத்தனை பேருக்கு தெரியும்? சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேருக்கு தெரியும் இஸ்லாமிய மாதம்? எங்க எல்லோருக்கும் ஜனவரி மாதம் தெரியும், பிப்ரவரி மாதம் தெரியும். இது ஆங்கிலேயர்களுடைய மாதம். இது எங்களுடைய மாதமே கிடையாது. இது ஆங்கிலேயர்களுடைய மாதம். இந்த மாதம் எங்களுடைய மாதம். இஸ்லாமிய நியூ இயர் 2026 முதலாம் மாசம் 1ஆம் தேதி என்று கொஞ்சம் பேரு நியூ இயர் கொண்டாடுறாங்க. அல்லாஹ் நம்மள அந்த கூட்டத்திலிருந்து பாதுகாப்பானாக. இது இஸ்லாத்திலேயே இல்லாத ஒரு கலாச்சாரம். இது வேறொரு தலைப்பு. இது வேறொரு தலைப்பு. அந்த நாள்ல எங்களுடைய நியூ இயர், எங்களுடைய புது வருஷம் எது தெரியுமா? முஹர்ரம். முஹர்ரமுடைய மாதம்தான் எங்களுடைய புது வருஷம். இஸ்லாமிய மாதங்களின் படி முஹர்ரமுடைய மாதம் ஷஹ்ருல் முஹர்ரம். முஹர்ரமுடைய மாதம்தான் எங்களுடைய புது மாதம், எங்களுடைய முதலாவது மாதம். 12 மாதங்கள் இருக்கிறது. முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாத்துல் ஊலா, ஜமாத்துல் ஆஹிர், இப்படி 12 மாதங்கள் இருக்கிறது. அதுல 7வது மாதம் ரஜபுடைய மாதம். அந்த மாதத்தில தான் நாங்கள் எல்லோரும் கால் வைத்திருக்கிறோம். அந்த மாதத்தில தான் நாங்கள் எல்லோரும் கால் வைத்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுதே சொல்வான், சிலதை விட சிலதை மேம்படுத்தி அல்லாஹ் வைத்திருக்கிறான். சிலதை விட சிலதை மேம்படுத்தி அல்லாஹ் வைத்திருக்கிறான். உலகத்தில பூமியில் உள்ள எல்லா மஸ்ஜிதுகளும் சிறப்பானவைகளா? எல்லா பள்ளி வாசல்களும் சிறப்பானவைகளா? எங்களுடைய அக்கரப்பத்தி பெரிய பள்ளியில ஹஜ்ஜை செய்யலாமா? இல்லை என்றால் கல்முனை இந்த ஊர் சாய்ந்த மருது எந்த ஊர்லயாவது போய், எந்த பள்ளியிலேயாவது போய் ஹஜ்ஜை செய்யலாமா? உம்ராவை செய்யலாமா? செய்ய முடியாதே. காபத்துல்லா, மக்கத்துல் முஹர்ரமா, அந்த இடம்தான் மஸ்ஜிதுல் ஹரம். காபத்துல்லா மனிதர்களுடைய முதலாவது கிபிலா காபத்துல்லா. அது சிறந்த பூமி. மஸ்ஜிதுகள்ல சிறந்த பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் ஹரம், காபத்துல்லா. இரண்டாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல, மஸ்ஜிதுல் நபவி, மதீனத்துல் முனவ்வரா, நான் அடக்கம் செய்யப்பட்ட பூமி சிறப்பானவை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணாவது சொன்னாங்க, நபிமார்கள் வாழ்ந்த பூமி பலஸ்தீன், மஸ்ஜிதுல் அக்ஸா. கேள்விப்பட்டிருப்போம் நாங்கள் எல்லோரும். மஸ்ஜிதுல் அக்ஸா பரக்கத்தான இடம், பரக்கத்தான பூமி. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த இடத்துல யாரு ஒரு ரக்காய் தொழுகிறாரோ 50,000 நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்றார்கள் எங்கள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரு காபத்துல்லாவில் ஒரு ரக்காய் தொழுகிறாரோ 1,00,000 நன்மையை வந்து கொண்டு சேர்க்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களுடைய பள்ளி வாசல்கள்ல ஒரு ரக்காய் தொழுதா 1,00,000 நன்மை கிடைக்குமா? ஹஜ்ஜி செய்யலாமா? அங்கதான் போக வேண்டும். புனிதமான பூமி காபத்துல்லா. இந்த பூமியில 3 பள்ளி வாசல்கள்ல பிரயாணம் செய்வதற்கு ஆகுமாக்கி வைத்திருக்கிறார். அதுதான் காபத்துல்லா, மதீனா, மக்கா, மதீனா, மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த 3 பூமியை, இந்த 3 பள்ளி வாசல்களையும் தான் இந்த பூமியில் அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். எல்லா நபிமார்களும் சிறந்தவர்களா? எல்லா நபிமார்களும் சிறந்தவர்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். எல்லா நபிமார்களும் இருக்கிறார்கள். எல்லா நபிமார்களை விடவும் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னதமானவர்கள். எல்லா மலக்குமார்களும் சிறந்தவர்களா? எல்லா மலக்குமார்களும் சிறந்தவர்களா? ரகீப் அலைஹிஸ்ஸலாம், அதீத் அலைஹிஸ்ஸலாம், முன்கர் அலைஹிஸ்ஸலாம்,
ரில்வான் அலைஹிஸ்ஸலாம், மாலிக் அலைஹிஸ்ஸலாம், எத்தனையோ மலக்குமார்கள் இருக்கிறாங்க. எல்லா மலக்குமார்களை விடவும் சிறந்தவர்களாக, கண்ணியமானவர்களாக, உயர்ந்தவர்களாக அல்லாஹ் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். எல்லா சொர்க்கமும் சிறந்ததா? எத்தனையோ சொர்க்கம் இருக்கிறது. ஜன்னத்துல் மாவா, ஜன்னத்துல் நஈம், தாருல் குல்த், தாருஸ் ஸலாம், எத்தனையோ சொர்க்கம் இருக்கிறது. அன்பான பெற்றோர்களே, எல்லா சொர்க்கத்தை விடவும் அல்லாஹ் ஜன்னத்துல் அலா, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போதே சொல்லுவான், وَرَبُّكَ يَخْلُقُ مَا يَشَاءُ وَيَخْتَارُ, நாடிய படைப்பே, நாடிய விதத்தில நான் படைக்க கூடியவேன் என்று அல்லாஹ் சொல்லிட்டு, வயகுத்தார், அந்த நாடிய படைப்புல நான் சிலதை விட சிலதை மேம்படுத்தி வைத்திருக்கிறேன், சிலதை விட சிலதை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அதனாலதான் 4 மாதங்கள் இஸ்லாமிய மாதங்கள் 12ஆக இருந்தாலும் அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை விசேஷமாக, கண்ணியமாக, சிறப்பாக, மகத்துவமாக அல்லாஹ் 4 மாதங்களை ஆக்கி வைத்திருக்கிறான். துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம். 11வது மாதம் துல்காதா, 12வது மாதம் துல்ஹஜ், இஸ்லாமிய மாதங்களின் 1வது மாதம் முஹர்ரமுடைய மாதம். இந்த 3 மாதங்களும் தொடர்ச்சியாக வரக்கூடிய மாதம். இடையில வரக்கூடிய மாதம் தான் ரஜபுடைய மாதம். இஸ்லாத்துடைய மாதங்களின் படி 7வது மாதம் தான் ரஜபுடைய மாதம். சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ரஜப் மாதம் என்பது ரஜப் ஷஹ்ருல்லாஹ், அது அல்லாஹ்வுடைய மாதம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரஜபுக்கு பின்னால வரக்கூடிய ஒரு மாதம் ஷாபானுடைய மாதம், அது என்னுடைய மாதம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஷாபானுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு மாதம் தான் ரமலானுடைய மாதம், அது என்னுடைய உம்மத்துடைய மாதம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபுடைய மாதத்தை அடைந்தாலே அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான், யா அல்லாஹ் ரஜபுலையும் ஷஅபானிலையும் பரக்கத்தை செய்திடு யா அல்லாஹ், ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்பான தாய்மார்களே, சகோதரிகள், ரஜபுடைய மாதத்தை இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஷாபானை அடைந்து அதற்கு பின்னால் வரக்கூடிய ரமலானை அடைந்து அந்த ரமலானில் நன்மைகள் செய்யக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் நசீபாக்குவாயாக. இப்ப இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் ரஜபுடைய மாதம். இந்த ரஜபுடைய மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்வெளி பயணம் மேற்கொண்ட ஒரு மாதம் தான் ரஜபுடைய மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 51வது வயசு, 51வது வயசு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய சகோதரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாச்சாவுடைய ஒரு மகன்தான் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுல தூங்கி கொண்டிருக்கிறாங்க. 51வது வயசு. நாங்கள் எல்லோரும் யோசிக்க வேண்டும், ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேலே எடுக்க வேண்டும்? ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவில் இருந்து பலஸ்தீன், பலஸ்தீன்ல இருந்து 7 வானங்களுக்கு மேலால் எடுக்க வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். இமாம்கள், தஃப்சீருடைய இமாம்கள்
குர்ஆனுக்கு விளக்கம் எழுதக்கூடிய இமாம்கள் நிறைய காரணங்கள் எழுதுறாங்க. 50வது வயசுல முதலாவது காரணம்தான் கவலையோட உட்கார்ந்திருக்கிறாங்க. என்ன கவலை? அருமை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியுடைய ஜனாசா விழுந்து கவலையோட உட்கார்ந்திருக்கிறாங்க. யாருடைய மையத்து? அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா உடைய மையத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25வது வயசு. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு 40 வயசு. திருமணம் முடிக்கிறாங்க, சந்தோஷமாக வாழ்றாங்க. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தாகும் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் திருமணம் முடிக்கல, சந்தோஷமாக வாழ்ந்தாங்க, நிம்மதியாக வாழ்ந்தாங்க, கணவன் மனைவியாக வாழ்ந்தாங்க, ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்க, மன்னிப்பு கொடுத்து வாழ்ந்தாங்க, ஒத்துமையாக வாழ்ந்தாங்க, ஒரே பிளேட்ல சாப்பிட்டாங்க, ஒன்றாக குளிச்சாங்க, ஒன்றாக நடந்தாங்க, ஒன்றாக தூங்கினாங்க. சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமானவைகள் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, ஆச்சரியமானவை. அவர்களுடைய 51வது வயசில்தான் அவர்களுடைய மையத்து விழுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையாக இருக்கிறாங்க. 40 வயசு. 65வது வயசில்தான் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இந்த உலகத்தை விட்டு மறைகிறாங்க. முதலாவது மனைவியுடைய மையத்துடைய கவலையோட உட்கார்ந்திருக்கிறாங்க, 51வது வயசு. இரண்டாவது கவலை என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 8 வயதுல இருந்து 50வது வயது வரைக்கும் வளர்த்தவர் தான் அபூ தாலிப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாச்சா அபூ தாலிப் அவர்கள் தான் வளர்த்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மையத்துடைய செய்தி அந்த நாள்ல தான் இடம்பெறுகிறது. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தாகி 3 நாளையால அபூ தாலிப் மௌத். எப்படி அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, எப்படி அல்லாஹ்வுடைய ஏற்பாடு! கற்பனை செய்ய முடியுமா? யாராவது கற்பனை செய்ய முடியுமா? கவலையோட உட்கார்ந்திருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது காரணத்தை எழுதுறாங்க. அல்லாஹ் ஆறுதல் சொல்ல அங்க அல்லாஹ் அழைத்தான். ஆறுதல் சொல்ல, எனக்கு 45 வயசுண்டா 50 வயசுக்காரன் வந்து ஆறுதல் சொல்லணும். எனக்கு 50 வயசு 60 வயசுக்காரன் வந்து ஆறுதல் சொன்னாங்கண்டா கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளலாம், மனம் ஏற்கும். எனக்கு 55 வயசு 40 வயசுக்காரன் வந்து சொல்றாரு கவலைப்படாதீங்க, அத மனம் ஏற்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 51வது வயசு. ஆறுதல் சொல்ல இந்த பூமியில யாருமே இல்ல, அல்லாஹ் ஆறுதல் சொல்வதற்காக வேண்டி அழைத்தான். இது முதலாவது காரணம். இரண்டாவது காரணத்தை எழுதுறாங்க. அல்லாஹ் ஏன் 7 வானங்களுக்கு மேலால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அழைக்க வேண்டும்? இந்த உலகத்தில 4 வகையான படைப்பு இருக்கிறது. நாரி மாயி. ஒன்று நெருப்பால படைக்கப்பட்ட படைப்பு. இரண்டாவது படைப்பு மாயி, தண்ணியால படைக்கப்பட்ட படைப்பு. மூணாவது படைப்பு தீனி, மண்ணால படைக்கப்பட்ட படைப்பு. நாலாவது படைப்பு நூறு, பிரகாசத்தை கொண்டு படைக்கப்பட்ட படைப்பு. இந்த 4 வகையான படைப்புக்கள்ல ஆரம்பம் 7 வானங்களுக்கு மேலாலதான் இருக்கிறது. நெருப்பு இருக்கிறது, தண்ணி இருக்கிறது, ஒளி இருக்கிறது, மண் இருக்கிறது. எல்லாத்தையும் காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அழைத்தான். இது இரண்டாவது காரணத்தை எழுதுறாங்க. மூணாவது காரணத்தை எழுதுறாங்க. ஏன் அல்லாஹ் அழைக்க வேண்டும்? மூணாவது காரணத்தை எழுதுறாங்க உலமாக்கள். மூணாவது காரணம்தான் சையதுல் அம்பியா, நபிமார்களுக்கெல்லாம் இவர்கள்தான்
தலைவர் என்ற பட்டத்தை கொடுக்க வேண்டும். எல்லா நபிமார்களும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேலால் அழைத்தான். 3வது காரணம், 4வது காரணத்தை எழுதுறாங்க, அஸ்ஸலா, தொழுகையை கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் அழைத்தான். இந்த காரணம் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும், மற்ற காரணம் ஒன்றும் தெரியாது. இன்றையிலிருந்து படிங்க, இஸ்ரா என்றா என்ன, மியராஜ் என்றா என்ன, விண்வெளி பயணம் என்றா என்ன, என்னென்ன விடயங்கள் நடந்தது என்கிற எல்லா விடயத்தையும் இன்றைய பயானிலிருந்து படிங்க. 51வது வயசு உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரி மக்கத்துல் முக்கர்ரமாவுல தூங்கி கொண்டிருக்கிறாங்க. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வளமையாக வரக்கூடிய ஜிப்ராயில், நேராகத்தான் வஹியை கொண்டு வரக்கூடிய ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்று வளமைக்கு மாற்றமாக வந்தாங்க. அன்று வளமைக்கு மாற்றமாக வந்தாங்க. கூரையை பீத்து கொண்டு அப்படியோ வந்து இறங்கினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலேசான தூக்கத்தோட தூங்கி கொண்டிருக்கிறாங்க. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தாங்க. வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டினாங்க. தட்டின உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பினாங்க. எழும்பி என்னதுக்கு வந்தீங்கன்னு கேட்டாங்க. ஏதாவது வஹியை கொண்டு வந்திருக்கிறீங்களா, ஏதாவது வஹியை கொண்டு வந்திருக்கிறீங்களா? ஜிப்ராயில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஒரு வஹியும் கொண்டு வரல, அல்லாஹ் உங்களை அழைத்து வர சொன்னான், நான் அழைத்து போக வந்திருக்கிறேன். திரும்ப கேட்டாங்க, என்னை அல்லாஹ் அழைத்து வர சொன்னான், ஆனா என்னுடைய உம்மத்துக்கு என்ன இருக்கிறது என்று கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய உம்மத்துக்கு என்ன இருக்கிறது என்று கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், வலசௌஃப யுதீக ரப்புக ஃபதரல்லா, கியாமத்துடைய நாளையில உங்களுக்கு நீ கேட்கிறதெல்லாம் அல்லாஹ் தருவான், நீங்க அதை பொருந்திக் கொள்வீங்க நபியே நாயகமே. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தங்க பிளேட் கொண்டு வந்தாரு. தங்க பிளேட் கொண்டு வந்து சொர்க்கத்தில இருந்து தங்க பிளேட் கொண்டு வந்தாரு. புராக்குடைய வாகனத்தையும் கொண்டு வந்தாரு. புராக்குடைய வாகனத்தையும் கொண்டு வந்தாரு. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இருந்து வெளியால வராங்க. வீட்டுல இருந்து வெளியால வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியோ படுக்க போட்டு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த நெஞ்சை பிளந்தார்கள். அன்பான பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்க வைத்து ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நெஞ்ச பிளந்து நெஞ்சில இருந்த இதயத்தை எடுத்தார்கள். இதயத்தை எடுத்து அந்த பிளேட் கொண்டு வந்தார்களே, அந்த பிளேட்ல அந்த இருதயத்தை வைத்து ஜம்சம் தண்ணியால அந்த இருதயம் கழுவப்பட்டது. ஆபரேஷன் செய்யப்பட்டவர் சையதுல் அம்பியா, நபிமார்களுடைய தலைவர். ஆபரேஷத்தை செய்தவர் சையதுல் மலாயிகா, மலக்குமாருடைய தலைவர். அந்த ஆபரேஷனுக்காக வேண்டி பயன்படுத்தப்பட்ட தண்ணி சையதுல் மா, ஜம்சம் தண்ணி. ஜம்சம் தண்ணி மூணுமே செய்யது. சையதுல் அம்பியா, சையதுல் மலாயிகா, சையதுல் மா, மூணும் தலைவர்கள். மூணும் தலைவர்கள். ஜம்சம் தண்ணி, ஜம்சம் தண்ணியால அந்த இருதயம் கழுவப்பட்டது. இருதயம் கழுவப்பட்டு திரும்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நெஞ்சுக்குள்ள அந்த இருதயம் வைக்கப்பட்டது. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஆபரேஷனை செய்து முடித்தாரு. ஈமானையும் ஹிக்மத்தையும் ஞானத்தையும் அறிவையும் நெஞ்சுக்குள்ள வைத்ததற்கு பின்னால் அந்த நெஞ்சு மூடப்பட்டது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கவனமாக கேளுங்க சம்பவத்தை. சுருக்கமாக ஓடி வருகிறேன்.
சத்தம் இல்லாம கேளுங்க. சத்தம் போட்டீங்கன்னா பயான் கேட்கறதுக்கு மூடே வராது. அமைதியாக இருந்து கேளுங்க, அமைதியாக இருந்து கேளுங்க. முக்கியமான ஒரு பயான். இன்றைக்கு நீங்க படிக்கலாட்டி எப்பொழுதும் படிக்க மாட்டீங்க, சொல்றேன், கவனமாக கேளுங்க. இன்றைக்கு நீங்க படிக்கலாட்டி எப்பொழுதும் படிக்க மாட்டீங்க. முக்கியமான ஒரு பயான். தொழுகை கடமையாக்கப்பட்டது இந்த ரஜபுடைய மாதம். 5 நேரம் தொழுகிறோமா இல்லையா? லுஹர், அஸ்ர், மகரிப், இஷா, சுபஹ் ஃபர்லான 5 கடமை தொழுக. அது கடமையாக்கப்பட்ட ஒரு மாதம் இந்த ரஜபுடைய மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க, புராக்குல ஏறுறாங்க. புராக்குடைய வாகனத்தை பத்தி கிதாபுல எழுதுறாங்க. அந்த புராக்குடைய வேகம் ஒளியினுடைய வேகத்தை போல புராக்குல ஏறுறாங்க. புராக் ஆட தொடங்கியது. புராக்குல முன்னுக்கு ஏறினாங்க. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் பின்னுக்கு ஏறினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தில, கழுதையில, குதிரையில மொத்தம் 24 பேர்களை ஏற்றிருக்கிறாங்க. மொத்தம் 24 பேர்களை ஏற்றிருக்கிறாங்க. இந்த புராக்கள் ஏறினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் பின்னால. புராக் ஆட தொடங்கியது. புராக் ஆடிச்சு. ஏனண்டா உயர்ந்தவங்க, சிறப்புக்குரியவங்க, கண்ணியமானவங்க, மகத்துவமானவங்க ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பம்சங்களை விளங்கிய புராக் ஆட தொடங்கியது. தட்டி சொன்னாங்க புராக்க, ஆடாதே, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி இருக்கிறேன். சத்தத்தை நிறுத்தியது, ஆட்டத்தை நிறுத்தியது. எழுதுறாங்க, அதனுடைய உடல் அமைப்பு மனிதனுடைய உடல் அமைப்பை போல இருந்தது. எழுதுறாங்க, அதனுடைய கால்கள் ஒட்டகத்துடைய கால்களை போல இருந்தது. அதனுடைய முகம் குதிரையுடைய முகத்தை போல இருந்தது. அதனுடைய வேகம் ஒளியினுடைய வேகத்தை போல இருந்தது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறாக்கள் ஏறினாங்க. ஒப்ரேஷன் எல்லாம் முடிந்தது. இப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல இருந்து பலஸ்தீன் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு புராக்குடைய வாகனத்துல வந்தாங்க. மக்காவில இருந்து பலஸ்தீனுக்கு புராக்குடைய வாகனத்தை வந்தாங்க. கண் சிமிட்டும் தூரத்தில் அந்த புராக் மஸ்ஜிதுல் அக்ஸாவை வந்து அடைந்தது. அந்த காலத்தில மக்காவில இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள தூரம் 1 மாதம் பிரயாணம் செய்யக்கூடிய தூரம். அந்த அளவுக்கு தூரமானத ஒரு சில வினாடிகள் அந்த புராக் வந்து அடைந்தது. இப்ப வந்து இறங்கினாங்க மஸ்ஜிதுல் அக்ஸாவுல. புராக் ஒரு இடத்தை கட்டப்படுகிறது. புராக்ல இருந்து இறங்கினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள நுழைந்தாங்க. நுழைந்து எல்லா நபிமார்களுடைய ரூஹுகளும் அந்த இடத்துக்கு வந்தது. எழுதுறாங்க, கிட்டத்தட்ட 7-8 சஃபுகள் நபிமார்களுடைய உயிர் அந்த இடத்துக்கு வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத் செய்தாங்க. அந்த இடத்துல 2 ரகாயத்துக்கள் தொழுவித்தாங்க. தொழுவித்ததற்கு பின்னால தொழுகையே கடமையாக்கப்படல. அப்ப என்ன தொழுவிச்சாங்கன்னு எல்லாருக்கும் ஒரு கற்பனை ஒன்று வரும். என்ன தொழுவிச்சாங்கன்னு எல்லோருக்கும் ஒரு சிந்தனை ஒன்று வரும். குர்ஆன்ல வருகிறதா, ஹதீஸ்ல வருகிறதா, நம்ப வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும். நாங்கள் தான் முஸ்லிம்கள். இந்த சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனில் பேசியிருக்கிறான். யார் இந்த சம்பவங்களை மறுப்பார்களோ அவர்கள் காஃபிர்கள் என்பதற்குரிய அடையாளம். யாரு குர்ஆனை மறுக்கிறாரோ அவர் காஃபிர் என்பதாக கிதாபுல எழுதுறாங்க. எல்லா நபிமார்களுக்கும் தலைவர் என்கிறது அல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸாவுல தொழுவிச்சு காட்டினான் எல்லாருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி பலஸ்தீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி சாரா
வாழ்ந்த பூமி பலஸ்தீன், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி பலஸ்தீன், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி பலஸ்தீன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலா. மக்காவிலே இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அல்லாஹ் வரவழைத்தான். மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுத்தி பரக்கத் செய்யப்பட்ட பூமியாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். மக்காவில இருந்து 7 வானங்களுக்கு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்திருக்கலாம். ஆனால் அவ்வாறு எடுக்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் 7 வானங்களுக்கும் வானத்துக்கும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் மஸ்ஜிதுல் அக்ஸா. நபியுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்திலிருந்து தான் உயர்த்தப்படுவார்கள் என்கிறதை கிதாபுல எழுதுறாங்க, என்கிற சம்பவத்தை எழுதுறாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவித்ததற்கு பின்னால கட்டப்பட்ட புராக்ல ஏறினாங்க. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் பின்னால ஏறினாங்க. 7 வானங்களை நோக்கி அந்த புராக் செல்கிறது. மக்காவில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வந்த பிரயாணம் தான் மிராஜுடைய பயணம். மிராஜ் இரவுடைய பயணம். இப்பொழுதுதான் அக்ஸாவில இருந்து 7 வானங்களுக்கு மேலால போறாங்க. இதற்கு பேருதான் இஸ்ரா, விண்வெளி பயணம். அப்ப இதுக்குள்ள 2 பயணம் இருக்கிறது. ஒன்று மிராஜுடைய பயணம், இன்னொன்று இஸ்ராவுடைய பயணமும் உள்ளுக்குள்ள இருக்கிறது. இப்பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் அக்ஸாவில இருந்து முதலாவது வானத்துக்கு போறாங்க. முதலாவது வானத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் தான் கூட்டிக் கொண்டு போனது. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் தான் கூட்டிக் கொண்டு போனது. அல்லாஹ் கூட்டிக்கு வர உத்தரவிட்டான். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூட்டிக் கொண்டு போறாங்க. சலாம் சொன்னாங்க. முதலாவது வானத்து கிட்ட போனாங்க. முதலாவது வானத்துல ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்திருந்தாரு. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு சலாம் சொல்றாங்க. இந்த ஹதீஸை வைத்துதான் சொல்லுவாங்க, யாருடைய வீட்டுக்காவது போனா சலாம் சொல்லி கொண்டு போங்க, வீட்டுக்குள்ள அனுமதி இல்லாம போவாதீங்க. ஒரு தடவை சலாம் சொல்லுங்க, பதில் கிடைக்கலையா 2வது விடுத்தம் சலாம் சொல்லுங்க, பதில் கிடைக்கலையா 3வது விடுத்தம் சலாம் சொல்லுங்க, பதில் கிடைக்கலையா அந்த இடத்துல இருந்து நீங்க திரும்பி விடுங்கன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸை வைத்துதான் சொல்லுவாங்க, நம்முடைய வீடு அல்லாத மற்ற வீடுகளுக்கு போனீங்கண்டா சலாம் சொல்லி கொண்டு போங்க. இப்ப ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொன்னாங்க. வலைக்குமுஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வந்தாங்க. யாரு வந்திருக்கிறது என்று கேட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம், அன ஜிப்ராயில், நான் ஜிப்ராயில் வந்திருக்கிறேன். உங்களை எனக்கு தெரியும். ஒமம்மாக்க, உங்களோடு யார் வந்திருக்கிறது என்றுதான் கேட்டேன். சொன்னாங்க ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம், என்னோட ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறாங்க. அல்லாஹ் ஐத்து வர சொன்னான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மர்ஹபன் பிபனி ஸாலிஹ் பில்லாஹி ஸாலிஹ், சாலிஹான அடியாரே உங்களுக்கு நல்வரவு உண்டாகட்டும், வாங்க. முதலாவது வானத்துடைய கதவு திறக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வலது பக்கம் பார்த்தாங்க, சிரிச்சாங்க. இடது பக்கம் பார்த்தாங்க, அழுதாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து, வேறு வலது பக்கம் பார்த்தாரு சிரிக்கிறாரு, இடது பக்கம் பார்க்கிறாரு அழுகிறாரு, என்ன காரணம் என்று கேட்டாங்க ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாமிடம். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வலது பக்கம் சொர்க்கவாதிகள் இருக்கிறாங்க, அதனால சிரிச்சாங்க.
இடது பக்கம் பார்த்தாங்க, அழுதாங்க. இடது பக்கம் நரகவாதிகள் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தையும் பார்த்தாங்க, நரகத்தையும் பார்த்தாங்க. சொர்க்கத்துடைய இன்பத்தையும் பார்த்தாங்க, நரகத்துடைய அதாபு வேதனையும் பார்த்தாங்க. முதலாவது வானத்திலிருந்து இரண்டாவது வானம் 500 வருடம் தொலை தூரம். அன்பான பெற்றோர்களே, கற்பனை கேட்ட முடியுமா? முதலாவது வானத்தில இருந்து இரண்டாவது வானத்துக்கு போகும் அளவு எவ்வளவு தெரியுமா? 500 வருஷம் பிரயாணம் செய்ய வேண்டுமா? 500 வருடம் பிரயாணம், தொலை தூரம் பிரயாணம் செய்தால்தான் முதலாவது வானத்தில இருந்து இரண்டாவது வானத்துடைய தொலை தூரத்தை அடைய முடியும் என்று எழுதுறாங்க. இப்ப முதலாவது வானத்தில இருந்து இரண்டாவது வானம் புராக் செல்கிறது. இரண்டாவது வானத்தில 2 நபிமார்கள் இருந்தாங்க. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, மர்ஹபன் பிபனி சாலிஹ் பில்லாஹி சாலிஹ். இரண்டாவது வானத்துடைய கதவு திறக்கப்பட்டது. இரண்டாவது வானத்திலிருந்து மூணாவது வானத்துக்கு போறாங்க. மூணாவது வானத்தில இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. இந்த பூமியில இருந்து வான் உலகத்துக்கு உயர்த்தப்பட்ட ஒரு நபிதான் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் அங்க இருக்கிறாங்க. மூணாவது வானத்துடைய கதவு திறக்கப்பட்டது. நாலாவது வானம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. பேரழகு மிக்கவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். நாலாவது வானத்துடைய கதவு திறக்கப்பட்டது. ஐந்தாவது வானத்தில, நாலாவது வானத்தில இருந்து ஐந்தாவது வானத்தில புராக் செல்கிறது. ஐந்தாவது வானத்தில ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். ஆறாவது வானத்தில ஐந்தாவது வானம் திறக்கப்பட்டது. ஐந்தாவது வானத்தில இருந்து ஆறாவது வானம் போறாங்க. ஆறாவது வானத்தில கலீமுல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருந்தாங்க. அழுது கொண்டிருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆறாவது வானத்தில் இருந்தாங்க, அழுது கொண்டிருக்கிறாங்க. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாமிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏன் ஜிப்ராயில் இவர் அழுது கொண்டிருக்கிறாரு, ஏன் அழுது கொண்டிருக்கிறாரு? சொன்னாங்க, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தில நிறைய பேரு நரகத்துக்கு போய்த்தாங்க. உங்களுடைய உம்மத்தில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய உம்மத்தில நிறைய பேர் சொர்க்கவாதியாக போவாங்க. அதை நினைச்சு கொண்டு அழுது கொண்டிருக்கிறேன் என்றார்கள் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆறாவது வானம் போனாங்க. ஆறாவது வானத்திலிருந்து ஏழாவது வானம். ஏழாவது வானத்தில்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய நண்பன் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. ஏழாவது வானத்துக்கு மேலால சொல்றாங்க. ஏழாவது வானத்துக்கு மேலால புராக் செல்கிறது. அல்லாஹ்வின் பெற்றோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, ஏழாவது வானத்துக்கு மேலால ரஃப் ரஃப் ஹுதுரு, ஏழாவது வானத்துக்கு மேலாலதான் ஒரு இடம் ஒன்றிருக்கிறது. மலக்குமார்கள் சொல்லக்கூடிய ஒரு பள்ளி அங்கதான் இருக்கிறது. ஏழாவது வானத்துக்கு மேலாலதான் பைத்துல் மாமூர் என்ற ஒரு பள்ளி வாசல் இருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நேரத்துக்கு 70,000 மலக்குகள் உள்ளுக்கு செல்வார்களாக இருந்தா அந்த மலக்குகள் திரும்ப வெளியால வாரல்ல. அடுத்த நேரத்துக்கு 70,000 மலக்குகள் உள்ளுக்கு செல்வார்களாக இருந்தா அவர்கள் வெளியால வாரல்ல. அடுத்த நேரத்துக்கு 70,000 வானவர்கள் மலக்குகள் உள்ளுக்கு போனாங்கன்னா வெளியால வாரல்ல. பிரம்மாண்டமான மஸ்ஜிது, மலக்குகள் இபாத செய்யக்கூடிய மஸ்ஜித 7 வானங்களுக்கு மேலால் அல்லாஹ் அமைத்திருக்கிறான். பைத்துல் மாமூர், ரஃப் ரஃப் ஹுதுரு. இதற்கு மேலால போனதற்கு பின்னாலே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இதற்கு மேலால என்னால வர முடியாது. யா ரசூலல்லாஹ், இதற்கு மேலால என்னால வர முடியாது. அல்லாஹ் உங்களை மட்டும்தான் அழைத்து வரும்படி சொன்னான். நீங்கள் போய் அல்லாஹோட பேசிக்கொண்டு வாங்க யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாமை கூப்பிட்டாங்க, வாங்க என்னோட செல்வோம். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இதற்கு பின்னால் நான் வெறுவனாக இருந்தா, நான் சாம்பலாக கதியாக
பத்தி சாம்பலாக மாறிவிடுவேன் யா ரசூலல்லாஹ், என்னால வர முடியாது யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க, அல்லாஹ்வை சந்திச்சாங்க, அல்லாஹ்வோட பேசினாங்க. இந்த சிதறத்தில் முந்தஹா வில்லினுடைய அம்பினுடைய அளவு தொலை தூரம் அல்லாஹ்வும் நின்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றாங்க, பேச்சுவார்த்தை நடக்குது. அங்க வைத்துதான் அல்லாஹ் ஆயத்துல் குர்ஸியை கொடுத்தான், அங்க வைத்துதான் அஸ்தக்ஃபிருல்லாஹ் இஸ்திக்ஃபாரை கொடுத்தான், அங்க வைத்துதான் அல்லாஹ் சூரத்துல் பக்ராவில வரக்கூடிய கடைசி ஆயத் ஆமன ரசூல பிமா உன்ஸில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன், இந்த ஆயத்தை அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேலாக வைத்து கொடுத்தான். அங்க வைத்து கொடுக்கப்பட்ட ஒன்றுதான் இந்த தொழுகை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 50 நேர தொழுகையை கொடுத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. 50 நேர தொழுகையோட வாராங்க. 7வது வானம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், 7வது வானத்தை தாண்டி வந்தாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்துல வந்த பொழுது அல்லாஹ் உங்களை அழைத்திருந்தான், ஏதாவது பரிசாக அன்பளிப்பா கிஃப்டாக தந்தானா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தொழுகையை தந்திருக்கிறாங்க, அல்லாஹ் தொழுகையை தந்திருக்கிறான். எத்தனை நேர தொழுகை? 50 நேர தொழுகையை தந்திருக்கிறாங்க அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய உம்மத்தை நான் பார்த்து விட்டேன், 50 நேர தொழுகை கஷ்டமாக கடினமாக இருக்கும் யா ரசூலல்லாஹ், குறைத்து கொண்டு வாங்க. போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 50 நேர தொழுகையை 5ஆக குறைச்சு 45 கொண்டு வந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, தொழ மாட்டாங்க, குறைத்து கொண்டு வாங்க. 40, 35, 30, 25, 20, 15, 10, 5 கொண்டு வந்தாங்க. கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 நேர தொழுகையை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்ததற்கு பின்னால மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க, இதையும் தொழ மாட்டாங்க, கஷ்டமாக இருக்கும், குறைச்சி கொண்டு வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதற்கு பின்னால எனக்கு போக முடியாது, வெக்கமாக இருக்கிறது. அந்த 5 நேர தொழுகையை கொண்டு வந்தாங்க இந்த பூமிக்கு. எப்படி போனாங்களோ ஒரு சில வினாடிகள்ல தான் இவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறது. இந்த ரஜபுடைய மாதம் தான் நடந்தது. தொழுகையை கொண்டு வந்தாங்க, மக்காவுக்கு வந்துட்டாங்க. மக்காவுக்கு வந்ததற்கு பின்னால எல்லாரும் ஒன்று கூடினாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொன்னாங்க, அபூபக்கரே, நான் நேற்று இரவு மிராஜ் சென்றிருந்தேன், 7 வானங்களுக்கு மேலால சென்றிருந்தேன். 50 நேர தொழுகை கடமையாக்கப்பட்டது. அந்த 50 நேர தொழுகை குறைத்து கொண்டு 5 கொண்டு வந்திருக்கிறேன். அதனாலதான் நாங்கள் தொழக்கூடிய இந்த 5 நேர தொழுகை கூட அது 50 நேர தொழுகையுடைய நன்மையை பெற்று திருமண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசி கட்டம் பயான் முடிய போது, கொஞ்சம் அமைதியாக. கடைசி கட்டம் அன்பான தாய்மார்களே, தொழுகையை கொண்டு வந்தாங்க, மக்காவுக்குள்ள வராங்க, மக்காவுல அமர்ந்தாங்க. அபூ லஹப் வந்தான், உத்பா வந்தான், எல்லாரும் பெரும் காஃபிர்கள் எல்லாம் வந்தாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபிர்களை பார்த்து, நான் நேற்று இரவு விண்வெளி பயணம் செய்து 7 வானங்களுக்கு மேலால சென்றிருந்தேன். அந்த காஃபிர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கிண்டல் பண்ண தொடங்கிட்டாங்க. பொய் சொல்றாரு, பொய் பேசுறாரு, ஒரு சூனியம் செய்யக்கூடியவரு, பொய் பேசக்கூடியவரு, சுப்ஹானல்லாஹ், இல்லாத வார்த்தைகளா எல்லாத்தையும் திட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏசினாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த இடத்துல இருந்த காஃபிர்கள் எல்லோரும் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வியாபாரத்துக்காக வேண்டி, தொழில் செய்வதற்காக வேண்டி வரக்கூடியவர்கள் தான் எல்லோரும் இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டாங்க,
மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனீங்க சரி, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா, அந்த பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா, அதனுடைய அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு இருக்கக்கூடிய கதவுகள் எத்தனை, ஜன்னல்கள் எத்தனை, அது என்ன நிறமாக இருக்கிறது என்ற நிறைய கேள்விகளை கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய ஏற்பாட பாருங்க, அல்லாஹ்வுடைய ஏற்பாட பாருங்க. எவ்வளவோ தொலை தூரத்தில் இருந்த அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணுக்கு முன்னால கொண்டு வந்து நிப்பாட்டினான். அல்லாஹ் கண்ணுக்கு முன்னால கொண்டு வந்து நிப்பாட்டினான். யா ரசூலல்லாஹ், நீங்க பார்த்து பார்த்து சொல்லுங்க யா ரசூலல்லாஹ், பார்த்து சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரு நம்பல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏச தொடங்கிட்டாங்க. அல்லாஹ் இப்படியான நிகழ்வுகளை நடத்திய ஒரு மாதம் தான் இந்த ரஜபுடைய மாதம். மறந்துவிடக் கூடாது, இந்த ரஜபுடைய மாதம் தொழுகை கடமையாக்கப்பட்ட மாதம். இன்றையிலிருந்து ஒவ்வொரு பெற்றோர்களும், ஒவ்வொரு தாயும், ஒவ்வொரு சகோதரனும், ஒவ்வொரு சகோதரியும், ஒவ்வொரு பிள்ளையும் நியத்து வைங்க, இன்றையிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில நான் தொழுகையை உறல்ல நியத்து வைங்க. என்னுடைய வாழ்க்கையில இன்றையிலிருந்து தொழுகையை விரல்ல நியத்து வைங்க. தொழுகை கடமையாக்கப்பட்ட ஒரு மாதம் தான் இந்த ரஜபுடைய மாதம். அல்லாஹ் எங்களுக்கு தொழுகையை தந்திருக்கிறான். இந்த தொழுகையை பரிபூர்ணமாக தொழுவோம். தொழுகையை விட்டு விடாம என்ன காரணம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன சிக்கல்கள் வந்தாலும் தொழுகையை விட்டு விடாம நல்ல அமல்கள்ல கூடி நல்ல அமல்களோட வாழ்ந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்வோம். என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன சோதனை வந்தாலும் 2 ரகாய் தொழுங்க, முசல்லா போடுங்க, தொழுங்க, அல்லாஹ்ட்ட கையேந்துங்க. கவலையா, நோயா, கஷ்டமா, பிரச்சனையா, எக்ஸரண்டா, கல்யாணமா, எல்லாத்துக்கும் முசல்லா போடுங்க, 2 ரகாய் தொழுங்க, அல்லாஹ்ட்ட கையேந்தி கேட்போம். வாழ வந்தவர்கள் அல்ல, வாழ்க்கையை தயாரிக்க வந்தவர்கள் தான். தொழுகையை விட்டு விடாம, இபாதத்தை விட்டு விடாம அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ந்து, அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த உலகத்தை விட்டு மரணிக்க கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் தந்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் அச்சனை மன்னிச்சு விடுவாக. யா அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்திடு. யா அல்லாஹ் எங்களை கேவலப்படுத்தி விடாத. யா அல்லாஹ் எங்களை மகத்துவ படித்திடு. யா அல்லாஹ் நோய் இல்லாத வாழ்க்கையை தாயா அல்லாஹ், கோயில் இல்லாத செல்வத்தை தாயா அல்லாஹ், எக்ஸரன்களை விட்டும் பாதுகாத்திடு. யா அல்லாஹ் திடீர் வாகன விபத்துக்கள் இருந்தும் பாதுகாத்திடு. யா அல்லாஹ் கேவலமான கெட்ட மௌத்தை விட்டும் பாதுகாத்திடு. யா அல்லாஹ் கவலை இல்லாத வாழ்க்கையை தாயா அல்லாஹ், கஷ்டம் இல்லாத வாழ்க்கையை தாயா அல்லாஹ். நிறைய பேர் நிறைய கவலையோட இருக்கிறாங்க. யா அல்லாஹ் நிறைய பேர் நிறைய கஷ்டத்தோட இருக்கிறாங்க. யா அல்லாஹ் யாரிடத்துல யாரு கஷ்டத்தை சொல்றதுன்னு இருக்கிறாங்க. யா அல்லாஹ் அவர்களுடைய கஷ்டத்தை போக்கிடு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் திருமணமாக வயசுக்கு வந்த எத்தனையோ பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. யா அல்லாஹ் நல்ல ஆண் ஜோடிகளை கொடுத்து நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்து விடுவாங்க. யா அல்லாஹ் வாழ்க்கையில தொழுகையை விட்டு விடாம தொழுகையை பேணுதலாக தொழக்கூடிய கூட்டத்தில் எங்களை சேர்த்துடு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரஜபுடைய மாதத்துல இருக்கிறோம். யா அல்லாஹ் ஷாபான் அதிகம் நோம்ப பிடித்து யா அல்லாஹ் ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ், ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ் பறக்க செய்து. யா அல்லாஹ் கஷ்ட நஷ்டங்கள்ல இருந்து பாதுகாத்து. யா அல்லாஹ் எங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் யார் யாரெல்லாம் கபூராளியாக வாழ்கிறார்களோ யா அல்லாஹ் அந்த கபூர சுருக்கத்தையும் பூஞ்சோடைய ஆக்கு. யா அல்லாஹ் கபூரை நெருக்கடியை விட்டு பாதுகாத்து. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எத்தனையோ பேர் நோயாளியாக வீடுகள் இருக்கிறாங்க. யா அல்லாஹ் நடக்க முடியாது. யா அல்லாஹ் சீனி வருத்தம். யா அல்லாஹ் ஹார்ட் வருத்தம். யா அல்லாஹ் யா அல்லாஹ் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விதமான வருத்தங்கள் இருக்கிறது. யா அல்லாஹ் அந்த வருத்தத்தை குணப்படுத்திடு. யா அல்லாஹ் என்ன கஷ்டம் வந்தாலும் யா அல்லாஹ் உன்னிடத்துல கையேந்தி கேட்கக்கூடிய பக்குவத்தை தாயா அல்லாஹ், தக்வாவுடைய வாழ்க்கையை தாயா அல்லாஹ். நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் எங்களுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய குழந்தையாக மாற்றி விடுவாக. யா அல்லாஹ் ஈமான் உள்ள குழந்தையாக வளர்த்திருக்க தௌபீக் செய்வாக. யா அல்லாஹ் ஹராத்தை விட்டும் பாதுகாத்திரு. யா அல்லாஹ் ஹராமான வியாபாரத்தை விட்டும் பாதுகாத்திரு. யா அல்லாஹ் ஹராமான படங்களை விட்டும் பாதுகாத்திரு. யா அல்லாஹ் ஹராமான இசையை விட்டும் பாதுகாத்திடு. யா அல்லாஹ் முசீபத்தை விட்டும் பாதுகாத்திடு. யா அல்லாஹ்
கடன் இல்லாத வாழ்க்கையை தாயா அல்லா, கடன் இல்லாத வாழ்க்கையை தாயா அல்லா, கடன் இல்லாத மௌத்தை தாயா அல்லா, மௌத்துக்கு முன்னால கடனை அடைக்கக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லா, இந்த மஹல்லா வாசிகளுடைய அனைத்து பாவத்தை மன்னித்துடியா அல்லா, ஹலாலான ஹாஜத்துக்கு நிறைவேற்றி தாயா அல்லா, யா அல்லா இந்த ஊரை பொருந்திக் கொள்வாயா அல்லா, இந்த ஊருக்கு பரக்கத்து தருவாயாக யா அல்லா, யா அல்லா பரக்கத்தான பார்வை எங்கள் மீது நீ பார்த்திடு யா அல்லா. உன்னுடைய பிடி கடினமானதாக இருக்கும் யா அல்லா, யா அல்லா ஒரு வெள்ளம் வந்து எல்லோரையும் கவலைப்படுத்தி உள்ளாக்கி விட்டது யா அல்லா, அந்த கவலையோட இன்னும் வாழியார்கள் யா அல்லா, சந்தோஷமான வாழ்க்கையை குடிச்சிட யா அல்லா, யா அல்லா ஃபித்னாவுடைய தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு பாதுகாச்சிட யா அல்லா, தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு பாதுகாச்சிட யா அல்லா, நிலை நடுக்கத்தை விட்டு பாதுகாச்சிட யா அல்லா, முசீபத்துக்களை விட்டு பாதுகாச்சிட யா அல்லா, நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிப்பதற்கு தோல்வி செய்வாக யா அல்லா, யா அல்லா ஷைத்தானுடைய வேலை விளையாட்டுக்கள் இருந்து பாதுகாச்சிட யா அல்லா, நல்ல அமல்கள்ல விரைந்து விரைந்து செய்யக்கூடிய கூட்டத்தில நீ எங்களையும் சேர்த்திடு யா அல்லா, ஹராமான விடயங்கள் இருந்து பாதுகாச்சிட யா அல்லா, எங்கள் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக யா அல்லா, எங்கள் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக யா அல்லா, கபருடைய வேதனை விட்டு பாதுகாத்திடு யா அல்லா, கியாமத்துடைய வேதனை விட்டு பாதுகாத்திடு யா அல்லா, நரகத்துடைய வேதனை விட்டு பாதுகாத்திடு யா அல்லா, சொர்க்கத்துடைய இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய கூட்டத்தில சேர்த்து யா அல்லா, நரகத்துடைய வேதனை கொடூரமானது யா அல்லா, நரகத்துடைய வேதனை கொடூரமானது யா அல்லா, நல்லவர்களுடைய கூட்டத்துல எங்களையும் சேர்த்திடு யா அல்லா, யா அல்லா வசதி இருந்தும் யார் யார் ஹஜ்ஜி செய்யாம இருக்கிறோமோ யா அல்லா, மௌத்துக்கு முன்னால அந்த காபத்துல்லாஹ்வை கண்ணால பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தாயா அல்லா, உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லா, யா அல்லா கெட்ட வார்த்தைகளை விட்டு பாதுகாத்திடு யா அல்லா, மற்றவர்களை பேசுவதை விட்டு பாதுகாத்திடு யா அல்லா, பொய்யை விட்டு பாதுகாத்திடு யா அல்லா, மற்றவர்களுக்கு அநியாயம் செய்வதை விட்டு பாதுகாச்சிடு யா அல்லா, யா அல்லா எங்களுடைய வீடு பரக்கத்தான வீடாக மாற்றிடு யா அல்லா, நாங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்துல பரக்கத்த ரஹ்மத் அபிவிருத்தி ஏற்படுத்தி தாயா அல்லா, எங்கள் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாக யா அல்லா, மரணிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என கலிமாவோட சிரிச்ச முகத்தோட இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லா, கடைசி முடிவை நல்லதாக்கிடு யா அல்லா, கடைசி முடிவை நல்லதாக்கிடு யா அல்லா, எக்ஸரன்ல மௌத்தாகுவதை விட்டு பாதுகாச்சிடு யா அல்லா, நாளாந்த வைத்தியோ எக்ஸரன் நடக்குது யா அல்லா, எக்ஸரண்ட் ஆகி வைத்தியசாலையில எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறார்கள் யா அல்லா, அவர்களை குணப்படுத்திடு யா அல்லா, அவர்களை குணப்படுத்திடு யா அல்லா, அவர்களுடைய வருஷத்தை இலேசாக்கி விடுவாயாக யா அல்லா, பொருந்திக் கொள்வாக யா அல்லா, நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை கபூல் செய்வாயாக யா அல்லா, நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் கிட்ட வழியில போவதை விட்டு பாதுகாச்சிடு யா அல்லா, ஈமானுடைய வாழ்க்கையை கொடுத்திடு யா அல்லா, ஒவ்வொரு விடயத்தை முன்னே பயந்து செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திடு யா அல்லா, அவர்கள் படிக்கக்கூடிய படிப்பை நல்ல படிப்பாக மார்க்க படிப்பாக ஆக்கி விடுவாயாக யா அல்லா, பாவத்துடைய சூழ்நிலைகள் இருந்து எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்திடு யா அல்லா, கடைசி முடிவை நல்லதாக்கிடு யா அல்லா, மரணிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவோடு மரணிப்பதற்கு தௌபீ செய்வாயாக. இந்த துஆவும் தனிப்பெரும் கிருபையை கொண்டு உன்னுடைய இரக்கத்தை கொண்டு கபூல் செய்வாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கைகளால ஹவுதுல் கௌதர்ல நீர் அருந்த கூடிய பாக்கியத்தை தாயா அல்லா, எந்த நிழலும் இல்லாத அந்த நாளையில யா அல்லா உன்னுடைய அரசுடைய நிழலை எங்களுக்கு தெருவாக யா அல்லா, உன்னுடைய ஷஃபாத்தை தெருவாக யா அல்லா, சொர்க்கத்தை தெருவாக யா அல்லா, கடைசி முடிவை நல்லதாக்கிடு யா அல்லா, உன்னுடைய தனிப்பெரும் கிருபையை கொண்டு ஏற்றுக்கொண்டு கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி வ ஸல்லிம்.